ஒரு நாடே துரத்திக்கிட்டு இருக்கிற, ஒரு நாடே தூட்டிக்கிட்டு இருக்கிற ஒரு வேவுக்காரரை எல்லாரும் நமக்கு எதுக்குடா வம்பு எல்லாம் சொல்லுங்க அப்படின்னு ஒதுங்கி இருக்கும்போது ஒரே ஒரு பெண்ணு தைரியமா வாடா வர்றதா பார்த்துக்கோண்டா என்று சொன்னாலே அதுதான் விசுவாசத்தின் அடையாளம். Accepting the controversial subject and accepting the controversial person, it is called, it is the output of or outlet of faith. கையெழுத்து ஒரு ஆமென். ஊரோடு ஒத்துவாள் என்பது உலகத்தின் பழமொழி. ஆனால் உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் இதுதான் வேதம் சொல்லுகிற புதுமொழி. Are you following the crowd or cloud? இந்த வார்த்தையை பார்த்துக்கோங்க, எல்லாருக்கும் நான் சொல்றேன். மத்தவன் சொல்றதுக்கு நீ கேட்டினா you are following the crowd. உனக்குள்ள தேவன் பேசுற கேட்டினா you are following the cloud. தேசத்துல ஒன்ன செய்யணும்னு நீங்க நினைச்சிட்டீங்கன்னா நீங்க ஒரு கான்ட்ரவர்ஷியல் பர்சனா இருந்துதான் ஆகணும். நீங்கள் விமர்சிக்கப்பட்டு தான் ஆகணும். விமர்சனத்துக்கு ஆளாகாமல் நீங்கள் வீழ்ந்து கிடங்கிற உலகத்தை எடுத்து கட்ட முடியாது. அதனால தான் ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் இரவும் பகலும் ஜெபிக்க வேண்டும் சொல்லல, அவன் முழங்காலிலே நிற்க வேண்டும் சொல்லல, அவன் வெள்ளை அங்கி உடுத்த வேண்டும் சொல்லல. ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னை தானே கையெழுத்து. தொடர்ந்து விசுவாசம் என்கிற தலைப்பிலே நாம் அநேக காரியங்களை பார்த்து கொண்டு வருகிறோம். இன்றைக்கும் கூட விசுவாசம் என்கிற தலைப்பிலே உங்களிடத்தில் ஒரு காரியத்தை பேச நான் விரும்புகிறேன். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். விசுவாசத்தினாலே ராகாப் என்னும் வேசி வேவுக்காரரை சமாதானத்தோட ஏற்றுக்கொண்டு. எல்லாரும் என்ன பாருங்க, வேவுக்காரரை சொல்லுங்க. ஒரு நாடே துரத்திக்கிட்டு இருக்கிற, ஒரு நாடே தூட்டிக்கிட்டு இருக்கிற ஒரு வேவுக்காரரை எல்லாரும் நமக்கு எதுக்குடா வம்பு எல்லாம் சொல்லுங்க, நமக்கு எதுக்குடா வம்பு எல்லாம் சொல்லுங்க, திரும்ப சொல்லுங்க, நமக்கு எதுக்குடா வம்பு அப்படின்னு ஒதுங்கி இருக்கும்போது ஒரே ஒரு பெண்ணு தைரியமா வாடா வர்றதா பார்த்துக்கோண்டா என்று சொன்னாலே அதுதான் விசுவாசத்தின் அடையாளம். Accepting the controversial subject and accepting the controversial person, it is called, it is the output of or outlet of faith. கையெழுத்து ஒரு ஆமென். Compromising persons, they are not men of faith. எல்லாத்துக்கும் மழுங்கி போறது, எல்லாரும் எனக்கு வேணும்னு நினைக்கிறது, எல்லாரையும் கைக்குள்ள வச்சுக்கணும்னு நினைக்கிறது, கான்ட்ரவர்ஷியலான சப்ஜெக்டை பேசுறதுக்கு பயப்படுறது, கான்ட்ரவர்ஷியலான சப்ஜெக்டை ஆட்களை தைரியமா அங்கீகரிக்கிறதுக்கு பயப்படுறது, இல்லை சொல்ல வேண்டியதை பதமா இதமாகவே சொல்லுவோம் அப்படின்னு சொல்லுவது, இது எல்லாம் விசுவாசத்தின் வெளிப்பாடு அல்ல. நான் இந்த செய்தியெல்லாம் ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி எடுத்து வச்சுட்டேன். இப்போ நான் இப்போ ஒரு 10 வாரத்துக்கு என்ன செய்தின்னு இப்போ கடற்கடன்னு இப்போ வாசிப்பேன், நோட்ஸ் எடுத்துக்காங்க. இதெல்லாம் அடுத்தடுத்து பேச போகிறோம். ஆனால் வருஷப்படி பேச மாட்டோம், ஆவியான ஒரு கைடன்ஸில் அப்படி அப்படியே பேசிட்டு வரும். அக்செப்டிங் த கான்ட்ரவர்ஷியல் பர்சன்ஸ், கான்ட்ரவர்ஷியல் சப்ஜெக்ட், இதெல்லாம் ஓப்பன் டிக்ளேர் பண்ணுறது கான்ட்ரவர்ஷியல் சப்ஜெக்டை, இதெல்லாம் விசுவாசத்தோட வெளிப்பாடு. ஒரு நாடே நமக்கு ஏண்டா வம்பு எல்லாம் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. நினைச்சுக்கிட்டு இருந்தப்ப ஒரே ஒரு பெண்ணு வர்றத பார்த்துக்கலாம்டா, வாடா உங்கள் தேவன் மெய்யான தேவன் என்பதை நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி தைரியமா ஏற்றுக்கொண்டால்
நான் அதிகமாக இங்கேருந்து டிக்ளேர் பண்ணுறது கான்ட்ரவர்ஷியல் பர்சன்ஸ் தான். எனக்கு தெரியும் சிலரை நான் தொட்டனால நான் வந்து தொடப்பட்டிருக்கிறேன். அவனோட வேணா இவனோட அவனா அப்படிலாம் பேசுவாங்க. ஆனால் நான் என்ன சொல்கிறேன், ராகாப் என்கிற வேசி தைரியமாக ஏற்றுக்கொண்டார். ஒரு ராஜாவுக்கே பயப்படாமல், இவங்க தேவன் உங்கள் ராஜாவோட பெரியவர்ரா, நீ எல்லாம் என்னடா பேசுறது, தேவன் கூட இருக்கிறாரு, அவர் நிறைவேற்றுவான்னு சொல்லி தைரியமாக ஒரு ஸ்டெப் எடுத்தா. அதுதான் விசுவாசம். இன்றைய நாள் நான் பேச போகிற சப்ஜெக்ட், ஆர் யூ ஃபாலோயிங் த க்ரௌட் ஆர் கிளவுட்? கை தட்டுங்க ஒருத்தவருக்கு. ஆமென், ஆமென். Are you following the outer voice or inner voice? Are you in the majority or minority? That's what today's subject. If you are a man of faith, you never bother about the majority. You'll be dared to be in the minority. Amen. Hallelujah. So தொடர்ந்து அதை இன்னைக்கு வாசிப்போம். நான் என்னென்ன சப்ஜெக்ட்லாம் இதில் பார்க்கலான் இருக்கிறேன்றதை நான் சொல்லிடுறேன். ஒருவேளை பார்க்க முடியாவிட்டால் கூட நான் அந்த கீவேர்டு கொடுத்துட்டேன்னா நீங்கள் வீட்டில் போய் அந்த ஐ ஓப்பனிங்கில் பார்த்துடலாம். எபிரேயர் 11:16 கிளாசிக் ஃபெய்த், அதாவது என்னது, நிலையான நகரம், தேவன் தாமே கட்டி உண்டாக்கின நகரம், நியூ ஜெருசலேம் லைஃப் ஸ்டைல். அதைத்தான் ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபு எதிர்பார்த்தார்கள். நாமும் அதைத்தான் எதிர்பார்க்க வேண்டும் என்று நான் பேசுகிறேன். இந்த அடுத்து எபிரேயர் 11:11 சாராலும் கர்ப்பம் தரிக்க தேவன் உண்மையுள்ளவர் என்று எண்ணி. த ஃபவுண்டேஷன் ஆஃப் ஃபெய்த் இஸ் இட் ஸ்டாண்ட்ஸ் ஆன் காட்ஸ் கேரக்டர். த ஃபவுண்டேஷன் ஆஃப் ஃபெய்த் வந்து என்னென்னா காட்ஸ் கேரக்டர். தேவன் உண்மையுள்ளவர், அவர் கேரக்டர் சொன்னா செய்வார். அவர் கேரக்டர் நீ புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உனக்குள்ள விசுவாசம் மலை மாதிரி நிற்கும். கை தட்டுங்க வருது அவருக்கு. ஆமென். அவ்வளோதான். சாராளுக்கு அவரோட கேரக்டர் தெரியும். என்னன்னா அவர் உண்மையுள்ளவர். அது ஒன்று போதாதா? அது ஒன்று போதாது. அதுதான் ஃபவுண்டேஷன். அதை பற்றி நம்ம பேசுவோம். அடுத்து சூசிங் த பெஸ்ட் அமங் த பெஸ்ட், அதாவது சிறப்பானதில் சிறப்பானதை தேர்ந்தெடுப்பது. எகிப்தின் பாவ சந்தோஷங்களை தெரிந்து கொள்வதை பார்க்கிறோம். கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற நிந்தையை பாக்கியம் என்று நினைத்தான். நிந்திக்கப்படுவீர்களானால் நீங்கள் பாக்கியவான்கள். இஃப் யூ ஆர் சூசிங் சம் சேஃபர் ஜோன், கம்ஃபர்ட் ஜோன்னா நீ விசுவாசியே கிடையாது. கிறிஸ்துவின் நிமித்தம், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவின் நிமித்தம் வருகிற நிந்தை, கிருபையை பேசுகிறதுனால் வருகிற நிந்தையை பாக்கியம் என்று நீ நினைப்பாயானால் நீ இயேசுவை விசுவாசிக்கிறாய். அவர் பார்த்துக்கு வர்ற வாழ்க்கை. பாருங்க, பிரச்சனை விலை கொடுத்து வாங்குறதெல்லாம் ரைட்டுன்னு நான் பேசலை. நம்ம வந்து ஆன்சர் பண்ணுறது, மற்றவங்களுக்கு ஆன்சர் பண்ணுறோன்ற பேரில் எதிரிகளையும் நினச்சிக்கிட்டு இருக்குது, இதெல்லாம் தப்பு தான். ரைட்டுன்னு சொல்ல வரல, அதெல்லாம் தவறு. அந்த மாதிரி விஷயங்களை கரெக்ட் பண்ணணும். நான் அதை இதோட கனெக்ட் பண்ணலை. நான் இங்கே கனெக்ட் பண்ணுறது ஒரு சப்ஜெக்டை ஸ்ட்ராங்காக, தைரியமாக, பொது இடத்துல டிக்ளேர் பண்ணக்கூடிய தைரியம் இருக்கிறவன் தான் தேவனுக்கு பிரியமானவன். அதான் இன்றைக்கி பேச போகிறேன். அது அப்புறம் பேசுவோம். அடுத்து நிந்தை பாக்கியம் 11:26. 11:28 ஆசரிப்பு. ஆசரிக்கப்படுறது எல்லாமே விசுவாசத்துக்கு எதிரானது நீங்கள் நினைக்கக்கூடாது. எந்த ஒரு விஷயத்தையும் விசுவாசத்தோடு நீங்கள் ஆசரிச்சிங்கன்னா அது பவர்ஃபுல்லானது தான். நான் சொல்கிறது புரியுதா? வழக்கமாக நீங்கள் வந்து லாங் டிரைவ் போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஜோம் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து ட்ரெடிஷ்னல் ஆக்ட் கிடையாது, அது ஒரு விசுவாசத்தின் வெளிப்பாடு. ஒரு நிச்சயதார்த்த வீட்டுக்கு போகிறேன், புடவை கொண்டாந்து ஜெபிக்க சொல்கிறாங்க, புடவைக்கு ஜெபிக்க சொல்கிறாங்க. இது என்ன மூட நம்பிக்கை அப்படின்னு நினைக்கக்கூடாது. அந்த புடவைக்கு ஜெபிக்கும் போது நான் விசுவாசத்தோடு ஜெபிப்பேன் என்றால் அது விசுவாசத்தோடு ஆசரிக்கப்படுகிற ஒரு வேலையாக இருக்கிற அப்படின்னா விசுவாசத்தின் வெளிப்பாடு. அது ரத்தம் தெளிக்கப்படுவதை அவன் என்ன செஞ்சானா? விசுவாசத்தோடு செஞ்சானா. ஸோ எந்த ஒரு செயலையும் நீங்கள் விசுவாசத்தோடு செய்யும்போது அதுக்கு பேர் ட்ரெடிஷ்னல் ஆக்ட் கிடையாது, அதுக்கு பேர் என்னது? விசுவாசம் தான். விசுவாசம் ஆசரிப்புக்கு எதிரானதா என்றால் இல்லை. அதை பற்றி பேசலாம் இருக்கிறேன். அடுத்து 11:29 எகிப்தியர் அப்படி செய்ய துணிந்து மாண்டு போனார்கள். ஃபெய்த் வெர்சஸ் எமோஷன். உணர்ச்சி வசப்பட்டு செய்வது என்றால் என்ன? விசுவாசத்தில் செயல்படுவது என்றால்
என்ன? தேவன் எனக்கு ஒரு பெரிய வீடை கொடுக்குற, பெரிய காரை கொடுக்குறான்னு சொல்லி விசுவாசம்ன்ற பேரில் எமோஷ்னலாக போய் லோன் எடுத்து லோனை அடைக்க முடியாமல் போய், இதெல்லாம் எகிப்தியர் வந்து எமோஷ்னலாக செஞ்ச ஒரு விஷயம். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களோ எமோஷ்னலாக ஒரு வேலையை செய்யலை, வேர்ட் பேஸில், ஸ்போக்கன் வேர்ட் பேஸில் ஒரு வேலையை செஞ்சான். இதை நாம் புரிந்து கொள்ளணும். இதை குறித்து வருகிற நாட்கள் நான் பேச விரும்புகிறேன். ஆமாம், அடுத்து 13:11:30 7 நாட்கள் சுற்றி வரப்பட்டு விழுந்தது. விசுவாசம் என்பது ஒரே நாளில் நடக்கணும்னு கிடையாது, 7 நாள் கூட நடக்கலாம். ஒரு விஷயத்தை 7 நாள் நீ தொடர்ந்து செஞ்சு கூட 8வது நாள் கிடைக்கலாம். அதுக்கு பேரும் விசுவாசம் தான். கையை தட்டு. ஆமென். இப்படி நிறைய பேசலாம்னு விரும்புகிறேன். விசுவாசம் தொழுகை, விசுவாசம், ஃபெய்த் அண்ட் தி ஃபெய்த், அதான் லாஸ்ட்டாக நான் பேசி முடிக்க போகிறது. ஃபெய்த் அண்ட் தி ஃபெய்த். ஃபெய்த்ன்றது வேற, தி ஃபெய்த் வேற. புதிய ஏற்பாடு ஃபுல்லாக தி ஃபெய்த் தி ஃபெய்த் தி ஃபெய்த்னு வருது. அதான் விசேஷித்த நன்மையான ஒன்று. அங்கே வந்து முடிக்கிறான், இவர்கள் எல்லோரும் விசுவாசித்தும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையக்கூடாமற் போனார்கள். அவங்களுக்கெல்லாம் விசுவாசம் இருந்துச்சு, நமக்கு தான் தி ஃபெய்த், அதாவது விசேஷித்த நன்மையானது ஒன்று நமக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. ஆகவே பழைய ஏற்பாட்டு விசுவாசம் வேறு, புதிய ஏற்பாட்டு விசுவாசம் வேறு. யூதர்களின் விசுவாசம் வேறு, கிறிஸ்தவர்களின் விசுவாசம் வேறு. தேவன் மீது வைக்கிற விசுவாசம் வேறு, இயேசுவின் மீது வைக்கிற விசுவாசம் வேறு. ஆகையால் தான் இயேசு சொன்னார், தேவனிடத்தில் விசுவாசம் உடையவராக இருங்கள், என்னிடத்திலும் விசுவாசம் உள்ளவர்களாக இருங்கள்னாரு. பிகாஸ் தீஸ் டூ ஃபெய்த் ஆர் டிஃபரண்ட் கைண்ட்ஸ். அந்த ஃபெய்த் வேற. இந்த யூதர்களுக்கு இருக்கிற பிதாட்ட இருக்க ஃபெய்த்து, ஆனால் நமக்கு இருக்கிறது இயேசுட்ட இருக்கிற ஃபெய்த்து. 2 ஃபெய்த்துக்கு என்ன வித்தியாசம் என்பதை பற்றி நம்ம பார்ப்போம். இதான் ஃபைனலாக பார்க்குறது. அடுத்து விசுவாச சோதனை, அதுவா அவரா? எல்லாம் சொல்லுங்க, சொல்லுங்க. தன் சொந்த குமாரன்றும் பாராமல் ஆபிரகாம் தன்னுடைய பிள்ளையை தேவனிடத்தில் ஒப்பு கொடுத்தான். அவன் சொன்னான், அது எனக்கு முக்கியம், ஆனால் அதை விட எனக்கு அவர் முக்கியம் தான். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் விசுவாசினா எப்போவுமே அதுவோடு ஒட்டி இருக்க மாட்டீங்க. காரு, பங்களா, வீடு, அது இது இது எல்லாம் ரைட்டு, எல்லாம் விசுவாசத்தில் வர்றது தான். ஆனால் அதுவா அவரா அப்படின்னு வந்தால் கையத்தட்டு. ஆமென். இப்படி நிறையா பேசலான் இருக்கிறேன். ஃபெய்த்தில் வந்து ஒரு நல்ல கிளாரிட்டி உங்களுக்கு கிடைக்கும். இது ஒரு ஃபஸ்ட் லெவல் தான், பேசிக் லெவல் தான். இந்த எல்லாமே பேசிக் லெவல். திரும்ப ஒரு தடவை நம்ம வருவோம், ஒரு 6 மாதமோ 1 வருஷமோ கழிச்சு. அப்போ இதே ரூட்டில் வேறு லெவலில் வருவோம். ஸோ அதனால் இந்த பேசிக் லெவலில் நல்லா புரிஞ்சுக்கோங்க. விசுவாசத்தினா என்ன, எமோஷன்னா என்ன, விசுவாசம்னா என்ன, வந்து இப்போ ஒரு விஷயத்தின் மீது வைக்கிற பிடிப்புனா என்ன, விசுவாசம் என்பது பிடிப்பதா விடுவதா, பல விஷயங்களை நம்ம பார்க்குறோம். தி ஃபெய்த்னா என்ன, இதெல்லாம் பார்ப்போம். கருத்து நல்லவர். இன்றைக்கி நான் ஒரே ஒரு விஷயம் பேச விரும்புகிறேன். டேர் டு சப்போர்ட் த கான்ட்ரவர்ஷியல் பர்சன்ஸ், டேர் டு டிக்ளேர் த கான்ட்ரவர்ஷியல் சப்ஜெக்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சில சொல்லுவாங்க, என்ன சார் உங்களை போட்டு ஃபேஸ்புக்கில் யூடியூப்லலாம் போட்டு அப்படியே வந்து பேசுகிறாங்க, சவைக்கிறாங்க. நான் சொல்லுவேன், தேனை கொட்டாமல் நீ எப்படி தேன் எடுக்கணும்னு நினைக்கிற? தேன் எடுக்கணும்னு முடிவாகி போச்சு. தேன் எடுக்க போகிறவன், ஐயா ஒரு தேனி கூட என்னை கொட்டிடக்கூடாது சார்னா, நீ தேன் எடுக்கிறதுக்கு தகுதியானவனே கிடையாது. இதெல்லாம் திடீர்னு இப்படி வந்து போச்சே அப்படின்லாம் நம்ம பயப்படுறாலே கிடையாது. ஏன்னா வர்றதுக்கு முன்னாடியே அம்புட்டையும் சமாளிக்கக்கூட வரும்ன்ற எதிர்பார்ப்போட உள்ள வந்தோம். இன்னும் இவ்வளோ லேட்டாக வந்திருக்கு அப்படி தான் யோசிக்கிறோம். ஒரு சப்ஜெக்டை பேசும்போது நான் சொல்லுவேன், அடுத்த வாரமே இதுக்கு வெடிக்கும்னு சொல்லுவேன். ஆனால் 6 மாதம் கழிச்சு வெடி, என்ன கடை இவ்வளோ நேரம் லேட்டாக வரீங்க, கப்புன்னு பிடிக்க வேண்டாமா அப்படின்னு பேசுகிறோம் நம்ம. இன்னொரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்காங்க, சத்தமே கேட்காம வெடி ஓட முடியாதுங்க. நீங்கள் எனக்குள்ளே வெடி போடணும்னு நினைக்கிறீங்க, எவனுமே எந்திரிக்கக்கூடாதுன்னு. அது எப்படி? வெடின்னு விழுந்தால் எந்திரிக்க தானே செய்வாங்க. நான் வைக்கும் போதே தெரியும் இந்த வெடிக்கு எந்திரிப்பாடான்னு. கையை தட்டு. என்னன்னு சொல்லுங்க, சத்தமே இல்லாமல் ஒரு வெடி இருக்கும்னா அதுக்கு பேர் புஸ்வானம். திரும்ப சொல்லுங்க, சத்தமே இல்லாமல் ஒரு வெடி இருக்கும்னா அந்த வெடிக்கு பேர் புஸ்வானம். தேசத்தில் ஒன்று செய்யணும்னு நீங்கள் நினச்சிட்டிங்கன்னா நீங்கள் ஒரு கான்ட்ரவர்ஷியல் பர்சனாக இருந்து தான் ஆகணும்.
நீங்கள் விமர்சிக்கப்பட்டுத்தான் ஆகணும். விமர்சனத்துக்கு ஆளாகாமல் நீங்கள் வீழ்ந்து கிடங்கிற உலகத்தை எடுத்து கட்ட முடியாது. அதனால தான் ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் இரவும் பகலும் ஜெபிக்க வேண்டும் சொல்லல, அவன் முழங்காலிலே நிற்க வேண்டும் சொல்லல, அவன் வெள்ளை அங்கி உடுத்த வேண்டும் சொல்லல. ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னை தானே கையெழுத்து. அமெரிக்க ஜனாதிபதி போட்டி இருந்தப்ப 2 மிகப்பெரிய நபர்கள் வந்து ஆபிரகாம் லிங்கன் இன்னொருத்தர் வந்து இது பண்ணப்ப ஒருத்தர் சொன்னானா, அந்த 2 பேருமே ஒரே ஸ்டேஜில் பேசுவாங்க, ஆளுக்கு 15 நிமிஷம். பல விஷயங்கள் நடந்திருக்கு சுவாரஸ்யமாக. அதில் ஒருத்தர் சொன்ன, இங்கே இருக்காப்லே ஆபிரகாம் லிங்கன் வந்து பழைய, அதாவது ஷூ மேக்கர், ஷூ செஞ்சு விற்றுக்கிட்டு இருந்தாள். அப்படி முன்னாடி வந்து ஒரு பேசினாராம். அடுத்து லிங்கன் போனாராம், நீங்கள் சொன்னது தப்பு, நான் ஷூ மேக்கர் இல்லை, நான் காப்லர், நான் பிஞ்ச ஷூவை தைக்கிறவன், நீங்கள் நான் ஷூ ரெடி பண்ணுறேன்னு நினச்சிட்டீங்க அப்படின்னா. இன்னொரு முறை, நீங்கள் நினைப்பது ஒரு நல்லவர் அல்ல, இவரை பற்றி எனக்கு தெரியும், அவர் கெட்டவர் அப்படின்னா. அடுத்து வரும்னு சொன்னாராம், நீங்கள் நினைப்பது போல நல்லவன் அல்ல, ஆனால் இவர் நினைப்பது போல நான் கெட்டவரும் அல்ல, இவருக்கு தெரிந்த அளவு நான் கெட்டவர் அல்ல, இவருக்கு தெரியாத அளவு நான் கெட்டவன்டாரா. நீங்கள் என்னை பற்றி தெரிஞ்சு கொஞ்சம் தான், நான் அதோட மோசமானவன், ஆனால் அப்படி இருந்து என்ன இப்படி மாற்றிருக்கிறாரு. இதெல்லாம் வந்து எந்த லெவலுக்கு அவன் என்ன இருக்கான், போடாடே அப்படின்ற இடத்துக்கு வந்திருக்கிறான். இன்னைக்கு அதான் உங்கள்கிட்ட பேச போகிறேன். உங்களுடைய விசுவாசம் எப்படி வெளிப்பட வேண்டும்? கான்ட்ரவர்ஷியல் சப்ஜெக்டுக்கு துணிஞ்சு நிற்கணும் சார். அதான் ராகாப் என்கிற வேசி தேவன் விசுவாசி என்று சொல்லி அவிசுவாசமுடையவர்களோடு சேதமாகாது இருந்தால் அவள் துணிந்தாள். கை தட்டுங்க ஒருத்தவருக்கு ஆமென். ஆமென். லிங்கன் வந்து கொஞ்ச நாள் பார்ல வேலை பார்த்தாரு. அப்போ வந்து இந்த ஜனாதிபதி போட்டியப்போ ரொம்ப தரமான ஆட்கள் வந்து தரமாக பேசுவாங்க, தரம் இல்லாத ஆட்கள்லாம் பர்சனல் அத்தாக்குவாங்க. தரம் இல்லாத ஒருத்தர் பேசுகிறான். அந்த லிங்கன் வந்து ஒரு சாராய கடையில் வேலை பார்த்தாள். உங்களுக்கு தெரியுமா? சாராய கடையில் வேலை பார்த்து வர்றவனுக்குலாம் ஊற்றி கொடுத்து வரணும். அமைதியாக இருந்தாப்லையாம். அடுத்து லிங்கன் திரும்ப போனாராம். அடுத்து அவர் பேசுகிற விட்டாங்களாம். இதெல்லாம் வேறு வேறு டைம் நடந்தது. அப்போ சொன்னார், அவர் சொன்னது உண்மை தான், பொய்யே கிடையாது. நான் வந்து சாராய கடையில் வேலை பார்த்தேன், வர்றவங்களுக்கு ஊற்றி கொடுத்தேன். இவரே வந்திருக்காரு, இவருக்கு நான் ஊற்றி கொடுத்துருக்குறேன். ஆனால் என்ன, நான் இப்போ அந்த கடையில் இருக்கிற வேலையை விட்டுட்டேன், ஆனால் இவர் தான் குடிக்கிற ஒன்று. இங்கே பாருங்க, கடவுள் உங்களை அழைச்சிட்டாருன்னா, உங்களுக்கு துணிவு இல்லைன்னா, சாரி சார், உங்களுக்கு இந்த சப்ஜெக்டை நான் பேசுகிறேன், உங்களுக்கு புரியலன்னா நான் ஒரு படம் சொல்கிறேன், போய் பார்த்துட்டு வாங்க, நல்லா புரியும். வெரி ஃபேண்டாஸ்டிக் ஸ்டோரி. அது மாதிரி 100 கதை வந்திருக்கலாம். ஆனால் அதில் ஒரு பெரிய விஷயத்தை நான் கற்றுக்கிட்டேன். என்னென்னா, நமக்கு வந்து மாட்டுது பாருங்க, ஃபுல்லாக அங்கேருந்தேன். அதை சுத்தம் உள்ளவனுக்கு அது மேட்டர் அங்கே தான். எல்லா இடத்துல எங்கே திரும்பினாலும் ஞானம் வீதியிலேருந்து சத்தம் விடுது. பெரிய ஐயோக்கியனாக இருப்பான். அப்போ இவன் சீர ஐயோக்கியத்தனெலாம் பார்த்து பக்கத்தில் ஒரு ஏட்டு ஒருத்தர், நீங்கள் சரி தப்பு சார், என்னால் ஏற்றுக்க முடியாது சார், உங்களுக்கு நான் சல்யூட் அடிக்க முடியாது சார், இப்படின்னு நின்றுக்கிட்டே இருப்பார். அப்போ ஒருத்தர் ரொம்ப டென்ஷன் ஆகி சொல்லுவான், ஏ நீ இவ்வளோ பேச்சு பேசுறீல, அப்போ இதை ஏற்றுக்க முடியலன்னு சொல்கிறேன், நீ அதுக்கு எதிர்த்து நின்னியா? நான் இந்த சைடு இருக்கேன்டா, நீ அந்த சைடு இருக்கிறியா? இல்லையே, நீ வந்து செய்ய மாட்டேன்னு, ஆனால் காம்ப்ரமைஸ்டாக தானே இருக்கிற அப்படின்னும். அந்த வார்த்தை என்ன ரொம்ப சிந்திக்க வச்சுச்சு. ஆனால் படம் முடியும் போது எப்படி இருக்கும்னா, இந்த அயோக்கியத்தனம் பண்ணவன் அப்படி ஆப்போசிட்டாக மாறி சுத்தமான நல்லவன் ஆயிடுவான். ஆகி அயோக்கியத்தை களை எடுத்துருவான். அப்போ கர்த்தர் என்கிட்ட ஒன்று சொல்கிறாரு, என்னென்னா, ஒன்று அயோக்கியனாக இருக்கணும், இல்லை உலகத்தை மாத்திர சுத்தமானா இருக்கணும். ரெண்டுமே இல்லாமல் நடுவில் பருப்பு சாதம் மாதிரி நிற்கக்கூடாது. எனக்கு இது பிடிக்கவில்லை, நான் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது, நான் குட் மார்னிங் சொல்ல மாட்டேன், குட் மார்னிங் சொல்லலாம் என்னடா கட்டு போச்சு. ஆனால் எதுக்கு சொல்ல வரேன் தெரியுமா? ஒன்று அயோக்கியனாரு, இல்லை
துணிஞ்ச நீதிமானாரு. கை தட்டுங்க ஒரு அவருக்கு. துணிஞ்ச நீதிமானா இருக்கணும். பவுல் எனக்கு பிடிச்சது பெரிய யோக்கியம். சவுலா இருக்கும்போது பவுல் ஆன பிறகு பெரிய யோக்கியம், துணிஞ்சவன். ராஜா அகரிப்பா ராஜாவை பார்த்து சொல்றதை கேள்றான். கையத்துக்கு ஒன்று அனலாயிரு அல்லது குளிராயிரு. நான் சப்ஜெக்டை பேசுற சொல்றேன், நான் கவுண்ட்ராக்டை பத்தி பேசல. அதெல்லாம் வந்து நீங்க பதமா இதமா தான் சொல்லணும், இல்லைன்னு நான் சொல்லலை. நான் இப்போ சப்ஜெக்டை பேசுறேன். தமிழ்நாட்டில் அநேக கிருபை பிரசங்கிகள் அப்படி இருக்கிறார்கள். அவர்களுக்கு நான் கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறேன். துணிந்தவர்கள் இருக்கிறார்கள். இந்த கட்டபொம்மன் பிறந்த நாடியா? அட்லீஸ்ட் அந்த ஜீனாட்சி ஏதாவது ஒன்று வரணும். துணிந்தவனுக்கு தூக்கும் மேடை பஞ்சு மெத்தை என்கிற இடம். என்னை பற்றி யாரும் பேசக்கூடாது. யாரும் பேசக்கூடாதுன்னா பேசாம நீ வந்து புழல் சிறையில் போய் இருந்துட வேண்டியதுதான். உன்னை யாரும் பேச மாட்டாங்க. இது ஏதோ 4 கழுதைகள் ஏதோ பேசிட்டு போயிட்டு இருக்கோம். அதுக்கு நம்ம பதிலும் சொல்ல வேண்டியதில்லை. ஏன்னா பதில் சொல்ல மாட்டானான்னு பார்த்துட்டோம், உனக்கு பதிலே வராது. நம்மளுடைய நோக்கம் வேற, நம்மளுடைய எய்ம் வேற, நம்ம சாதிக்க வேண்டியது வேற. நம்ம சாதிக்க வேண்டிய அடுத்தடுத்த விஷயத்துக்கு இதுக்கு முன்னாடி 4 மீட்டர் உங்களை போட்டு தாளிச்சிருப்பாங்க. கர்த்தர் 5வது மீட்டர் பேசுறியா அப்படின்னாரு. இது ஏற்கனவே போட்ட வெடியோட பெரிய வெடியா இருக்கு, ஆண்டவரே போடுறியா இல்லையா இப்படி சொல்லுன்னாரு. ஏன்னா ஒவ்வொரு முறை ஒன்றை ஒருத்தன் பேசுறதுக்கும் உன் மேலே நான் வந்து ஒரு ஆசீர்வாதத்தை இறக்கிக்கிட்டே இருப்பேன். ஏனென்றால் சீமையை தூஷித்த போது இன்னொருத்தன் கத்தி எடுத்து இந்த செத்த நாயை வெட்டிடுவோமா, வெறும் 50 வியூவரை வச்சுட்டு இந்த பேச்சு பேசிக்கிட்டு இருக்கு அப்படின்னு வாழை உருவுறான். தாவீது சொல்றான், அந்த செத்த நாயை நீ வெட்ட வேண்டாம், விட்டுரு. ஏன்? அவன் பேருக்கு அவன் என்னை நிந்திக்கிறது நிமித்தம் தேவன் என்னை ஆசீர்வதிப்பார். கைத்தட்டு. ஆமே. இது அவன் பேருக்கு 4 காணிக்கையை போட்டு போற மாதிரி அவன் பேருக்கு நமக்கு ஒரு இது வரட்டும். ஒன்று சொல்லவா, பெரிய பெரிய ஆட்கள் உங்களை பேசுனா அதுக்கு வந்து உங்களுக்கு சின்ன பிரைஸ் தான் கிடைக்கும். ஏன்னா அதை நீங்கள் சகிச்சுக்குவீங்க. இந்த சில்ற அல்ற இந்த நண்டு நறுவ இதுக்கெல்லாம் பேசுதில்ல, அதுக்கு தான் உங்களுக்கு பெருசாக கிடைக்கும். கைத்தட்டுங்க. ஏன் தெரியுமா? அதுதான் உங்களால் இவனும் ஒரு ஆளாடா. நான் உங்களை கேட்குறேங்க, உங்களோட 5 வயசு மேலே ஒருத்தர் உங்களை அரைஞ்சிட்டாரு, இல்லை விடுங்க, உங்கள் எம்டி உங்களை அரைஞ்சிட்டாரு, அப்போ கோவம் ஒரு மாதிரி பியூனை அரைஞ்சிட்டான். எப்போ உங்களுக்கு கோவம் வரும்? இல்லை ஒரு சின்ன பையன் அரைஞ்சிட்டான், எப்போ கோவம் வரும் உங்களுக்கு? அப்போ பாருங்க, இல்லை பிரைஸ் டிஸ்ட்ரிபியூஷனே வேற மாதிரி இருக்கு. மதிப்புக்குரிய அண்ணன் அப்படின்னு நீங்கள் தொடங்குறீங்களே, அதுக்கு உங்களுக்கு சின்ன பிரைஸ் தான் இருக்கும். ஏன்னா அண்ணன் கொட்டு மோதிர கையில் வாங்கியிருக்க, ஆனால் இங்கே உங்களுக்கு பெரிய பிரைஸ் இருக்கு. அதனால் நான் என்ன விரும்புகிறேன்னா, சின்ன சின்ன சேனலாக துவங்குங்க. சின்ன சின்ன சேனலாக துவங்கி சின்ன சின்ன பசங்களா பேசுங்க. ஏன்னா சின்ன பசங்க பேசும்போது தான் பெரிய பெரிய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்குது. கைத்தட்டுங்க ஒரு காமே. ராகா அப்படிங்கிற வேஸ் எல்லாம் சொல்லுங்க. Dare to declare the controversial subject. Hallelujah. ஜனங்களை நான் வந்து பாதிக்காம, ஜனங்களுக்கு தெரியாமலே அவங்களுக்கு நான் கிருபையை சொல்றேன். நீ தயிர் சாதம்டா, படம் ஃபுல்லா நீ இப்படிதான் இருக்க போற. லோத்துன்னு ஒருத்தர் இருந்தானா, அவன் பெரிய சோத்து. ஆமா, அதாவது நாள்தோறும் நடக்கிற அக்கிரமத்தை பார்த்து இருதயத்தில் பாதிக்கப்படுவான். ஐயோ இப்படி இருக்கு, ஐயோ இப்படி இருக்கு, ஐயோ. ஒரு நாளாச்சு எந்திரிச்சுடே என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு பேசினதே கிடையாது. நாள்தோறும் இருதயத்திலே பாதிக்கப்பட்டான். இது எதுக்கு பேசுனா வந்து காணிக்க நின்று போயிடும், பேசுனா இருக்கிற வியூவர்ஸ் போயிருமா? அது எதுக்கு? வியூவர்ஸா முக்கியம்? பவுல் சொன்னா, இன்னும் நான் மனுஷனை பிரியப்படுத்துகிறவனா இருந்தால் நான் தேவனுடைய ஊழியக்காரன் அல்லவே. டேய், எனக்கு சோப்பு போட தெரியாதுடா, ஜனங்களை மயக்க எனக்கு தெரியாதுடா.
நான் வந்து சத்தியத்தை வந்து சத்தியமாக பேசிடுவேண்டா அப்படின்றான் பவுல். அதனால தேவனுக்கு அயோக்கியனை ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவனுக்கு அயோக்கியர் வந்து இது ஒரு அடுத்த வெடி கொண்டு போடுறாங்க போல. அப்போ மிக மோசமான பவுல், அவனுடைய வாழ்க்கை ஹிஸ்ட்ரியில் ரொம்ப மோசமாக இருக்கு. ஆனால் அவன் ரட்சிக்கப்பட்டப்ப நான் பார்க்குறேன் இதில், ஐயோ அந்த என்ன படம் பவுல் சவுல்னு ஒரு போட்டிருந்தாங்க ஒரு இது, அது லோ பட்ஜெட் படம் தான், பரவாயில்ல. நான் ஹை பட்ஜெட்டில் அதே படத்தை நான் எடுப்பேன் இயேசு நாமத்தினால. ஆமாம். அப்போ எடுத்துக்கிட்டு இருக்கும்போது ஸ்தேவானை கொல்றாங்க. அப்போ சவுல் உட்காந்துருக்குறான். அந்த சீனை பார்த்தப்ப எனக்கு அவ்வளோ கோவம். ஆண்டவர், என்ன நீங்கள்லாம் மனுஷன் தானா? அப்படி அக்னி இறக்கி அந்த தலை மேலே இறக்கி விட்டு அந்த தருதலை கழிவு பண்ணியிருக்கலாமே நீங்கள். ஆவியானவர் சொல்லு, இருடா என்ன போயிட்டுருக்கு? அப்போஸ்தலர் தானே போயிட்டுருக்கு. நீ அப்போஸ்தலரை பார்த்துக்கிட்டு இருக்க. நான் 1 கொரிந்தியரை பார்த்துட்டேன், 2 கொரிந்தியரை பார்த்துட்டேன், எபேசியரை பார்த்துட்டேன், பிலிப்பியரை பார்த்துட்டேன், 1 தெசலோனிக்கரை பார்க்குறேன், 2 தெசலோனிக்கரை பார்க்குறேன், இவ்வளத்தையும் நான் பார்த்துருக்கிறேன். ஆனால் அவன் வில்லன் தான். ஆனால் ஒன்று தெரிஞ்சுக்க, அந்த வில்லன் ரட்சிக்கப்பட்டா உலகத்தை அள்ளிடலாம். மனுஷன் பார்க்கிற விதமாய் நான் பார்ப்பது இல்லை. அதனால தேவன் அப்படியால சூஸ் பண்றாரு. அதுதான் தேவன் ஒருத்தனை பார்க்கிற விதம். சவுல் அவனை பார்த்தப்ப such a wonderful person டா. இவன் ஒருத்தன் போதும்டா, இவங்க 100 பேருக்கு சமண்டா. கொல்ல பேர் செத்து போயிட்டாங்க. ஆனால் அவர் இவன் ஒருத்தனே பார்க்குறாரு. பிதா சொன்னார் அவனை அழிச்சிருவோம்னு. ஒருத்தர் சொல்கிறாரு, இயேசு பரிந்து பேசினாராம் பிதாட்ட. என்ன சொன்னார்னா, இவனால் உங்களுக்கு என்ன நஷ்டம் வந்திருக்கோ அதை மாதிரி 100 மடங்கு லாபத்தை நான் உங்களுக்கு வாங்கி தரேன், இந்த ஒரே ஆளை வச்சு தயவுசெய்து இவனை தொட்டாங்கன்னா. கை தட்டுங்க சார், நல்லையா சொல்லுங்க சார். ஆமேன் ஆமேன் ஆமேன். புரியுதா? அதனால தேவன் இப்படி கான்ட்ரவர்ஷியல் பர்சன்லாம் சூஸ் பண்ணுறாரு, பிக் பண்ணுறாரு. அவர் கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிக்குது. such a brainy omniscient God, சர்வஞானி. அதனால இந்த பூமியில் நீங்கள் கான்ட்ரவர்ஷியல் பர்சனாக இருக்கிறலாம் வந்து பயப்படவே கூடாது. அலையெல்லாம் ஓஞ்ச பிறகு குளிக்கலாம்னு குளிக்க முடியாது. ஒரு நின்றுக்கிட்டே இருந்தா கடற்கரையில், ஸ்தோத்திரமையா என்னடா குளிக்கலாம், அந்த குழி இல்லை, இந்த அலையா இருக்கு, கடல் அலை இருக்க தண்டை செய்ய. உங்களுக்கு சொல்கிறேன், ஆமாம், தலையில் ஊற்றுன அந்த அபிஷேகம் இப்பொழுது தாடியிலும் அங்கியிலும் உங்கள் மீது வடிவதாக. Be a dare. ஆமாம், brave heart, have a brave heart. இருந்து அப்படி இருக்கணும் சார். என்னைக்கு இந்த உலகத்தை நீங்கள் மதிக்கலையோ அன்னைக்கு தான் அப்படி யோசிக்க முடியும். புரியுதா? நீங்கள் தைரியமாட்டீங்க என்ன அர்த்தம்? நீங்கள் வந்து உலகத்துக்கு செத்துட்டீங்கன்னு அர்த்தம். செத்துட்டீங்க. இதைத்தானே தேவன் எதிர்பார்க்குறாரு. என்ன சார், அந்த காலத்தில் பாவத்தையும் துன்மார்க்கத்தையும் செய்கிறதுக்கு தைரியமாக செஞ்சோமே. பவுல் எழுதுறாரு, அதுக்கு மட்டும் பயப்படல, நல்ல காரியம் செய்ய சொல்லுங்க. நான் ஞானஸ்நானம் எங்கள் அப்பாட்ட கேட்டுட்டு தான் எடுப்பேன்வான். ஆனால் சினிமா தட்டு கேட்ட போன நீ அதெல்லாம் பையில இருக்க ரூபாய் திருடி தெரியாமல் போனியடா. என்ன பாருங்க, அவங்க வந்து இந்த மாதிரி குரூப்பை வச்சு அவன் ஞானஸ்தானம் எடுக்கிறப்பையும் துணியல். நான் ஞானஸ்தானம் எடுத்துல எங்கள் வீட்டுக்கே தெரியாது. ஏற்கனவே தெளிச்சு விட்டாங்க. அது இது தெளிச்சாங்கன்னா சர்ச்சில் தெளிச்சு விட்டாங்க, வீட்டில் தெளிச்சு விட்டாங்க, கடைசி சர்ச்சிலும் தெளிச்சிட்டாங்க. போ பிஷப் சொன்னார், இதோடு ஓடி மந்திரிக்கப்பட்ட ஆடு மாதிரி வந்துட்டோம். அப்புறம் தான் உண்மையான ஞானஸ்தானம் இது, பேப்டிசம்னா மூழ்கணும். சரின்னு போய் நான் முங்கிட்டு வந்து மதியத்துக்கு மேலே சொன்னேன் வீட்டில் ஞானஸ்தானம் எடுத்தேன். ஏன்? சினிமா சொல்லாமல் பார்த்த தைரியம் இருந்துச்சுல்ல, அந்த தைரியத்தை தான் தேவன் பயன்படுத்தினார். கடவுள் காரியங்களை தைரியமாய் செய்வதற்கு. வேலையை ரிசைன் பண்ணிட்டு தான் வந்து சொல்லுவேன் வீட்டில். பெருமைப்படுகிறேன். பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படிய வேண்டும், எல்லாவற்றிலும் கீழ்ப்படிய முடியாது. கர்த்தர் சம்பந்தப்பட்ட விஷயங்களை மீற சொல்வார்களானால் தைரியமாய் முடிவெடுக்க வேண்டும். விசுவாசத்தோடு தைரியத்தை கூட்டிக் கொள்ளுங்கள். ராகாப் என்கிற வேசிக்கு இருந்த தைரியம். சமாரிய பெண் 5 திருமணம் முடித்த ஒருத்தி, அவளை வந்து இயேசுதான் மேசியான்றதை சமாரியாவுக்குள்ள ஒரு வேசியை வச்சு கொண்டு போனார். சப்ஜெக்ட் கையை தட்டு வருது அவருக்கு. ஆமா, தெரியாமலாம் செய்யல, அவருக்கு நல்லா தெரியும். ஏன்னா அவர் உட்கார்ந்துருந்த டைமு 3ஆம் மணி வேலைன்னு ஒரு மணி வேலையை சொல்கிறாங்க. எத்தனை மணி வேலைன்னு தெரியல, 6ஆம் மணி வேலையா. அந்த டைம் என்னென்னா வேசிகள் மட்டும்தான் தண்ணி எடுக்க வர டைமு. உச்சி வெயில்.
அதாவது நல்ல இதமாக பதமாக இருக்கும்ல காலையில், அப்போ வந்து இவங்க வந்து தண்ணி எடுக்க வரக்கூடாது. அப்போ குடும்ப பெண்கள்லாம் வரணும். மதியம் உச்சி வெயில் அடிக்கும்போது தான் வேசிகள் பெர்மிட்டடு. இந்த குடும்ப பெண்கள்லாம் இப்படி வந்துச்சு இல்லை, அப்போ இவர் வரவே இல்லை. ஒன்றும் யூஸ் ஆகாது, அம்பிட்டு போ, எடுத்துகிட்டு போ, தண்ணி எடுத்துகிட்டு போ. நீ வந்து கூட்டத்துக்கு ஒரு நாளே வீட்டில் வர வைவார், ஒன்றை வச்சு ஒன்றும் பண்ண முடியாதுட்டார். அப்போ எப்போ சார் போகலாம்? மதியம் 3 மணிக்கு போவோமையா அப்படின்றாரு. கையத்தட்டே. எத்தனை மணிக்கு? 3 மணிக்கு போவோமையா அப்படின்றாரு. உட்காந்தாரு, ஒரே மீனை தான் பிடிச்சாரு. அந்த ஒரு மீன் உள்ளுக்குள்ள வந்து 1000 மீன் கக்கிருச்சு. நீ யாரா இருக்க விரும்புகிற? குட் அப்படின்ற வார்த்தையை பிசாசு கொடுத்ததான். நன்மை தீமை அறியத்தக்க விருட்சம். தீமை அறிவது எவ்வளோ தவறோ நன்மை என்பதும் பிசாசு கொடுத்தது. அதான் பைபிள் சொல்லுது, நன்மையானதை கொண்டு, காலையில் சகோதரி அனுப்பிச்சேன், நன்மையானதை கொண்டு பாவம் வந்து என்னை கொண்டுச்சு. பாவம் எதை வச்சு கொண்டுச்சு? நன்மையானதை கொண்டு. அப்புறம் நன்மை என்ப வார்த்தையே பிசாசு உருவாக்குனது. சரி என்கிற வார்த்தையை தேவன் உருவாக்குனது. தேவன் சரின்னு ஒன்று பேசிட்டு பிசாசு அதை விட இதுதான் நன்மையாக இருக்கணும். இப்போ பார்க்குறதுக்கு நன்மையாக இருக்கு, நீ ஃபாலோ பண்ணினா சரியானதை மிஸ் பண்ணிடுவேன். இந்த உலகத்தில் எல்லாரும் பார்வைக்கும் குட் அப்படின்னு நீ பேர் எடுக்கணும்னு நினைக்கிறியா? அது நன்மை தீமை அறியத்தக்க விருட்சம். நீ குட்டு அப்படின்ற பேர் எடுக்கக்கூடாது. நீ பிதாட் அந்த ரைட் அப்படின்ற பேர் எடுக்கணும். ஐ மே நாட் பி குட் பட் ஐ எம் ரைட். கையத்தட்டு. ஆமென். I may not be good in people's sight, but I want to be a right person. Good person-ஆ இருக்கணும்னு நினைக்காதீங்க, ரைட் பர்சனாக இருக்கணும்னு நினைங்க. எல்லாருக்கும் குட் பர்சனாக இருக்கணும். அதனால தான் ரொம்ப நல்லா படிக்கிறவன்லாம் போய் வந்து சிஸ்டத்தில் உட்காந்து வேலை பார்க்குறான். கொஞ்சம் பரவாயில்லாமல் படித்தேன் வந்து என்ன ஆயிடுறான், அவனுக்கு மேலே MBA படித்து, இல்லை MBA படித்து மேலே வந்து அவனுக்கு சம்பளம் கொடுக்குற இடத்துக்கு வந்துடுறான், MD லெவலுக்கு வந்துடுறான். ஆமாம், அதுக்கு மேலே படிக்காதவன் எங்கே என்ன ஆயிடுறான், அரசியலுக்கு வந்து இவங்க அம்பிட்டு பேரையும் ஆட்கிற இடத்துக்கு வந்துடுறான். அதுக்கு இங்கே ஒன்றும் தெரியாம சாமியாராகி அரசியல்வாதியே காலில் விழ வச்சுறான். நலம் உண்டாகட்டுட்டான், மங்களம் உண்டாகட்டுட்டான், அரசியல்வாதியில் கூப்பிடுறான். இப்போ வந்து நல்லா படிக்க படிக்க மேலே ஏற ஏற கீழே போயிடுறாங்க. இந்த படிப்பு குறைய 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 மேலே வந்துடுறாங்க. Don't try to be a good person, try to be a right person. Good is the word from devil. It's a word from devil. Devil. பிசாஸ்டேந்து வரதான் குட். ஆளை பார்க்க நல்லா ஒயிட் அண்ட் ஒயிட்டில் இருக்காரு, கும்முன்னு இருக்காரு, குட். எதுக்கு இந்த வேஷம்? எதுக்கு இந்த வேஷம்? நான் பதமாக சொல்கிறேன், இதமாக சொல்கிறேன். என்ன பதமாக சொல்கிறேன், இதமாக சொல்கிறேன்? நீங்கள் எழுதுறதை 4 பேர் பாராட்ட வேண்டும் அல்லது 4 பேர் திட்ட வேண்டும். இது ரெண்டும் இல்லாமல் கல்கி எப்படி ரைட்டிங் எழுதுறதுன்னு போய் கேட்டாராம் சீனியர்கிட்ட, எழுத்தாளர் கல்கி. அப்போ அந்த சீனியர் சொன்னார், நீ எழுதுகிற 4 பேர் பாராட்டன்றா இல்லை 4 பேர் திட்டணும். ரெண்டுமே வரலன்னா நீ எழுதாமல் இருக்கிற மூடிட்டு பேனாவங்க மூடிட்டு வச்சுட்டு நீ போய் தூங்கிரு. Could you understand what I say? Don't try to show yourself as a good person to the society. Try to be the right person in God's sight. Hallelujah. ராகாப் என்கிற வேசி. விசுவாசத்தின் வெளிப்பாடு தைரியம். பக்கத்தில் தட்டி சொல்லுங்க, விசுவாசத்தின் வெளிப்பாடு தைரியம். திரும்ப சொல்லுங்க, விசுவாசத்தின் வெளிப்பாடு தைரியம். வாசிமா. ராகாப் என்கிற வேசி விசுவாசத்தினாலே ராகாப் என்னும் வேசி, ராகாப் என்கிற வேசி வேவுக்காரரை சமாதானத்தோட ஏற்றுக்கொண்டு, வேவுக்காரரை, ஹலோ, பிரச்சனைக்குரியவர்களை எல்லாம் சொல்லுங்க, பிரச்சனைக்குரியவர்களை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டால். கைத்தட்டு. I disagree with the compromising persons. அவர் எவ்வளோ பெரிய வொர்ஷிப் லீடராக இருந்தாலும் சரி, எனக்கு தெரிஞ்ச சிலர்லாம் இருக்கிறாங்க, பெரிய தலைகள், முதியவர்கள், ஆனால் தனிப்பட்ட வாழ்க்கையிலே கிருபையை ஃபாலோ பண்ணுறவங்க, கிருபையின் புத்தகத்தை படித்தவர்கள், ஆனால் ஒரு நாளும் நான் கிருபையை ஃபாலோ பண்ணுறேன்னு டிக்ளேர் பண்ணது கிடையாதுயா. அப்புறம் என்ன, praise the Lord, praise the Lord.
காம்ப்ரமைசிங் கேரக்டர். எடுப்பார் கைப்பிள்ளையாக இருக்கக்கூடாது. அப்ரிஷியேட் யுவர் அனாயிண்டிங். நீங்கள் எது ரைட்டில், நான் வந்து அன்பை தான் நான் பேசிகிட்டு இருக்கேன், நீங்கள் எது ரைட்டுன்னு பேசுகிறீங்க, எது தப்புன்னு நீங்கள் சொல்லணும்ல. உபவாச ஜபத்துலையும் இப்போ உட்காந்துக்கிறீங்க. உபவாச ஜபம் நான் இல்லைன்னு நான் வேணான்னு சொல்லலை. அதாவது லீகலிஸ்டிக் பிரசங்கத்துலேயும் இப்போ உட்காந்துக்கிறீங்க. அப்புறம் இங்கிட்டு வந்து ஆண்ட்ரூ மேக் புக்கையும் படிக்கிறீங்க. என்னங்கய்யா இது தப்பு இல்லையா? நீங்கள் கற்றுக்கிட்ட சத்தியத்தை உங்களுக்கு கீழே உங்களுக்கு சொல்லித்தர வேண்டாம்? நான் என்னைக்கு 29 வருஷத்துக்கு 28 வருஷங்களுக்கு பின்பாக கிருபை தான் உண்மையான சத்தியம் என்றும் நிறைவான சத்தியம் என்று அறிந்து கொண்டேனோ, தாமதமின்றி நான் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் உட்கார்ந்து யோசனை பண்ணாமல் தாமதமின்றி கிறிஸ்துவே இயேசுவே கிறிஸ்து என்று தைரியமாய் பிரசங்கித்தேன். அதனால தான் பேதுருவை வந்து பவுல் வந்து என்ன சொல்றார், வந்து எல்லோருக்கும் முன்பாக என்ன செய்கிறார், கடிந்து கொள்ளுகிறார். என்னடா டபுள் ஆக்டை போட்டுக்கிட்டு இருக்கிற? ஆமாம், அங்கிட்டு பெருந்தலையில் பார்த்தோன்னா பிரைஸ் தி லார்ட், எல்லாம் ஜெப மலைக்கு ஏறுவோம் அப்படின்னு பேசுறது. அப்புறம் இங்கிட்டு வந்தவொடனே ஆண்ட்ரூ மேக் புக்கை படிக்கிறது. நீ யாருன்னு வெளியே காட்டக்கூடாதா? எங்கள் அப்பா யாருன்னு சொல்கிறதுக்கு நான் வந்து யோசிக்கணுமா? எங்கள் அப்பா திருடனாகவே இருந்தாலும் உங்கள் அப்பா அவர் தானுங்க. இது என்ன? இதனால் யாருக்கு என்ன லாபம்? மக்களை கூட வச்சுக்கிட்டு பரலோகத்துக்கு தனியாக போகிறதா? இல்லை பூமியில் இருக்கிறவங்களாம் இழந்தாலும் பரலோகத்தில் இருக்கிறவன் கை தட்டு வாங்குறதா? கூட்டம் எங்கே அதிகமாக இருக்குது? பூமியில் இருக்கா பரலோகத்தில் இருக்கா? சொல்லுங்க. இங்கே ஒரு பேட்ச் தாங்க இருக்கீங்க, அங்கே ஒரு 20 பேட்ச் இருக்காங்க. கைத்தட்டு இவங்கிட்ட வேணுமா உங்களுக்கு அவங்கிட்ட வேணுமா? கையை தட்டு. நீங்களாம் என்னடா ஜிஜிபி அப்படி சொல்லணும். ஆர் யூ ட்ரெயின் டு, அழகாக ஒரு வார்த்தை வருமே, நீங்கள் வந்து மாம்சத்தில் முடிவு பெற போகிறீர்களா, ஆவியில் ஆரம்பம் நீங்கள்? நீங்கள் தைரியமாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு தைரியமான ஆட்கள் இருப்பாங்க. ஆமாம், தைரியமான ஆட்கள் இருப்பாங்க. அவர்கள் என்னை ஒதுக்கினா உங்களையும் ஒதுக்குவாங்க. அடுத்து சொன்னார், என்னை ஏற்றுக்கொண்டால் உங்களையும் ஏற்றுக்கொள்வார்கள். ஞானமானது அதன் பிள்ளைகளால் நீதி உள்ளது என்று ஏற்றுக்கொள்ளப்படும். ஞானம் எல்லாரும் ஏற்றுக்கிறாதான் ஞானத்தை. ஞானத்துக்குன்னு பிள்ளைகள் இருக்குமா, அந்த பிள்ளைகள் அக்செப்ட் பண்ணா. வாங்க தலைவா, நீங்கள் வாங்க தலைவா, நாங்கள் இருக்கோம் தலைவா. நீ சொல்லுவ குழல் ஊதினோம் கூத்தாடினோம், குழல் ஊதினோம், நீங்கள் வந்து கூத்தாடலை, மாரடித்தோம், நீ புலம்பலன்னு நீ குறை சொல்கிற பிள்ளைடா. ஆனால் ஞானமானது அதன் பிள்ளைகளால் ஏற்றுக்கொள்ளப்படும். ஒன்று சொல்லவா, ஒரு அதிர்ச்சியான உண்மையை சொல்லுகிறேன். காம்ப்ரமைசிங் ப்ரீச்சர்ஸ்க்கு, காம்ப்ரமைசிங் பெருந்தலைகளுக்கு, நீங்கள் என்னதான் சோப்பு போட்டு வளர்த்தாலும், கோழி குஞ்சு கூட கழுவு குஞ்சை உட்கார வச்சா, இல்லை கழுவு குஞ்சு கூட கோழி குஞ்சை உட்கார வச்சு என்னதான் தடவி கொடுத்தாலும் அது தான் புத்தியை காட்டத்தான் செய்யும். அது களிமண் சுமை. மழை பெஞ்சா வெறும் கூட தான் வீட்டுக்கு வரும். அப்படி தான் அந்த தேவையில்லாத களிமண்ணை நீங்கள் சுமந்துக்கிட்டே போனீங்கன்னா, கூடைக்கு வீட்டுக்கு போகும்போது மழை பெஞ்சு கடைசியில் மண்ணோடு வந்தேன், வீட்டுக்கு போனால் கூட மட்டும்தான் இருக்கும். இப்பேற்பட்டவர்கள் தடவி கொடுத்தாலும் இருக்க மாட்டான். ஆனால் கடிந்து கொள்ளுகிறவன் முடிவில் அங்கீகாரம் பெறுவான். ஒன்று சொல்லவா, நீங்கள் தடவி கொடுத்து வச்சாலும் உங்களுக்கு சம்மந்தம் இல்லாத உங்கள்ட்ட இருக்க மாட்டான். நீங்கள் கடிந்து கொண்டாலும் உங்களுக்கு தேவன் கொடுத்தவர்கள் உங்கள் கூட தான் இருப்பான். அதுதான் 29 வருட என்னோட அனுபவத்தில் நான் கற்றுக்கொண்டது. ராகாப் என்கிற வேசி தைரியமாக ஏற்றுக்கொண்டால், இன்றைக்கு எத்தனையோ பேர் ரகசியமான உறவுகள் வைத்துக் கொள்கிறார்கள், கான்ட்ரவர்ஷியல் ப்ரீச்சர்ஸ். ஆனால் போல்டாக வந்து டிக்ளேர் பண்ண மாட்டாங்க. இவங்கெல்லாம் வந்து எனக்கு அங்கீகரிக்கப்பட்டவர்கள். ஆனால் இன்றைக்கு இருக்கிற கிரேஸ் ப்ரீச்சர்ஸில் 90% வெரி ஜென்யூன் பீப்புள். பயந்தவர்களால் 10 காசு லாபம் தேவனுடைய ராஜ்யத்துக்கு கிடைக்காது. ஏதோ அவனுக்குள்ள ஒரு பயந்தவன் 10 பயந்தவங்களே தாங்க உருவாக்குவான். நீங்கள் குறிப்பிட்ட ஒரு தலைவர் பயப்படுறவராக பாருங்க, அந்த டினாமினேஷனில் இருக்கிற எல்லா சர்ச்சில் இருக்க பாஸ்டர்ஸும் அதே மாதிரி பயந்தவங்களே இருப்பாங்க. அல்லது தைரியசாலியா ஒருத்தன் வந்துட்டானா அவன் தலைவர்கிட்ட போய் சண்டை போடுறவனா இருப்பான். எப்படி நீங்கள் எவ்வளோ நாள் இந்த சத்தியத்தை எனக்கு மறைச்சிங்க? நீங்கள் இன்றைக்கு கேள்விப்படுகிறேன், இல்லைப்பா இதுதான்ப்பா சத்தியம், இதுதான் சத்தியம், எவ்வளோ நாள் அப்போ இருந்து இதை தான் நீங்கள் ஃபாலோ பண்ணி எங்களுக்கே நீங்கள் சொல்லித்தரல.
நீ ஃபைட் பண்றாங்க அவர்கிட்ட போய். சாவதற்குள் ஒரு முறையாவது நீங்கள் ஓப்பன் டிக்ளேர் பண்ணிருங்க, நான் கிருபையைத்தான் ஃபாலோ பண்ண எவ்வளவு நாள்னு. அதுதான் சத்தியத்துக்கு சாட்சி. பதவிகளும் வாய்ப்புகளும் துண்டு, கிடைச்சா ஓகே, கிடைக்காம தூக்கி எறிஞ்சுக்க. நான் பேசப்படுகிற கிருபையின் சத்தியம் என்பது வேஷ்டி. துண்டுக்காக வேஷ்டி இழக்க முடியாது. The world is expecting such a brave hearts. உலகத்துக்கு செத்து போனவன் கிழிச்சு தோங்க. நம்மளை நம்ம டெர்மினேட்டர் வில்லை மாதிரிங்க, நம்மளை கிழிச்சு போட்டாங்கன்னா அப்படியே திரும்ப அப்படி இருந்துச்சு ஜான் நடந்துக்கிட்டு. நம்மன்னு சொல்றேன், நீங்களும் தான் கிழிச்சு தொங்க போடுறாங்க. தொங்க போடுங்க. நீங்க இயேசுவே தொங்க போட்டாங்க, கேலண்டரை தொங்க போட்ட மாதிரி ஆணி அஞ்சு தொங்க போட்டாங்க. அதுல ஒரு குரூப் இறங்கி வாண்டுறாங்க, தம்பி நான் தொங்குறதுக்கு தான் வந்திருக்கிறேன், இறங்குறதுக்கு வரல. திரும்ப சர்வன் டெர்மினேட்டர் மாதிரி 3ஆவது நாள் கல்றையில இருந்து ஜகால் எந்திரிச்சு டவக்குன்னு தள்ளி விட்டு வெளியே வந்துட்டாரு. அந்த தேவகுமாரனுடைய சீஷர்களும் பிள்ளைகளுமாய் நீங்கள் இருக்கிறீர்கள் என்பதை மறந்து போக வேண்டாம். அவரை புதைத்து விட்டு திரும்பினார்கள். அங்கே அவர் முளைத்திருந்தார். ராகாப் என்கிற வேசி கான்ட்ரோவர்ஷியல தைரியமா ஏத்துக்கிட்டார். அனுப்பிவிடப்பட்ட வேவுகாரர்கள் அந்த தேசத்திலே கான்ட்ரோவர்ஷியலான பர்சன்ஸ் அவனை தேடிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா இவ தைரியமா சேர்த்தா. அவ சேர்த்தனால அவள் குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதித்தார். நான் சொல்லுகிறேன், என்னைக்கு கான்ட்ரோவர்ஷியலான பர்சன், கான்ட்ரோவர்ஷியலான சர்ச், கான்ட்ரோவர்ஷியலான சப்ஜெக்ட், இதை நீ தைரியமா அக்செப்ட் பண்ணி ஆமாங்க எங்க லீடருங்க அவரு, நாங்க போற சர்ச்சுக்கு என்னைக்கு சொல்றியோ அதற்காக தேவன் ஆசீர்வதிப்பார். அவருக்கா நீங்க காணிக்க கொடுக்குறீங்க, அவருக்கா நீங்க காணிக்க அனுப்புறீங்க, ஆமா அப்படியா அப்படின்னு கேட்டீங்க, அதோட கங்னு அமுங்கன்னு வச்சுக்கவே, நீ ராகாப் இல்ல, நீ ஜூகாப். ஆனா எல்லாத்தையும் கேட்டுட்டு ஓகே அப்ப கிளம்புவோமா, காஃபி சாப்பிட்டு கிளம்புங்க, சரி செக் எடுமா டக்குன்னு அண்ணனுக்கு ஒன்று எழுதுவோம். ராகாப் என்கிற வேசி தைத்துட்டுங்க. ஆமா, அப்ப என்ன சொல்லுவார், இந்த ராகாப்ன்ற வேசி தைரியமா கான்ட்ரோவர்ஷியலை பத்தி யோசிக்காம ஒரு வேலையை செஞ்சனால தேவன் அவளையும் அவள் குடும்பத்தையும் ஆசீர்வதித்தார். கான்ட்ரோவர்ஷியல் ஊழியம் தெரிஞ்சு நீ சப்போர்ட் பண்றீங்கன்னா மற்ற ஊழியத்துக்கு கொடுக்குறவனுக்கெல்லாம் 10% ஒரு 100% கர்த்தரவன் ஆசீர்வதிக்கிறாருன்னா, கான்ட்ரோவர்ஷியலான ஊழியத்துக்கு கொடுத்தீங்கன்னு வச்சுக்காங்களேன், உங்களை 200% கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஏன் தெரியுமா, அங்க எல்லாரும் செய்யறாங்க, நீ செய்யற. ஆனா இங்க பிரச்சனை பண்ணி இருந்துமே நீ தைரியமா செய்யற பத்தியா, அதனால நீ டபுள் மடங்கு விசுவாசம் உனக்கு தேவையா இருக்கு. சொல்ற புரியுதா உங்களுக்கு? அங்கே கொடுக்குறதுக்கு கர்த்தரன் ஆசீர்வதிப்பான் 1 மடங்கு விசுவாசம் தேவை. இங்கே சொல்லும்போது இவ்வளோ பேசுகிறாங்க, அதையும் தாண்டி என் மனசில் ஆவியானவர் சொல்கிறாருன்னு ஒரு முடிவு எடுக்கிற பத்தியா, அதனால் டபுள் மடங்கு. நான் ஓப்பன் டிக்ளேர் பண்ணுறேன், கான்ட்ரவர்ஷியலான எந்த ஊழியத்துக்கெல்லாம் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டதுனால நீங்கள் தைரியமாக கொடுக்குறீங்களோ அவங்களையெல்லாம் தேவன் சாதாரணமான பிளஸ்ஸிங்லேருந்து டபுள் ஃபோல்ட் காட் வில் பிளஸ். ஆமாம், எல்லாரும் கொடுத்தது 4 வீடு 4 மகள் 4 கார் அப்படி கொடுத்தாருன்னா உனக்கு 8 வீடு 8 கார் அப்படி. ஏன்னா யூ ஆர் சோயிங் த கான்ட்ரவர்ஷியல் லேண்ட். ராகாப்ன்ற வேசி பொண்ணு வாக்க வந்தீங்களா வீட்டில் ஏற்றுக்கிட்டா சொல்லுங்க, யாரு வேவுகாரன் பிடிச்சான்னு வச்சாங்க ராஜா அப்படியே. ஆமா, ஆனா தேவன் மேல இருந்த விசுவாசத்துல ராகாப் வீட்டுக்கு ஒற்றர்கள் வந்திருக்கிறாங்க. ஒற்றர்கள் வந்தது இவங்க ஒற்றர்களுக்கு தெரிஞ்சிருச்சு. கையத்தட்டு எப்படி இருந்திருக்காங்க பாருங்க. இவங்களே சீக்கிரம் அப்படி வராங்க, ஜேம்ஸ் பாண்ட் மாதிரி. இவன் உள்ள போனோடனே பின்னாடி அவங்க அடுத்த என்ன வராங்க, ஆமா மிஸ்டர் பீம்ஸ் மாதிரி அவன் வந்துட்டான், பீன் மாதிரி வந்துட்டான், ஃபாலோ பண்ணி. இவன் சொல்லிட்டா இல்லைங்க முடிஞ்ச பார்த்துக்கான்ட்டா, போன உடனே வேறு வழியா அனுப்பிச்சிட்டா. இது ஒரு பெரிய தைரியமான செயல். ஊரோடு ஒத்துவாள் என்பது உலகத்தின் பழமொழி. ஆனால் உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல், இதுதான் வேதம் சொல்லுகிற புதுமொழி. நீங்கள் உலகத்தோடு ஒத்த வேஷம் தரிக்கிறீர்களா? உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்கிறீங்களா? இல்ல, ஹே உலகத்தை பத்தி எனக்கு கவலை இல்லடா,
அவன் சொன்னா பார்த்துங்க, அவர் நல்லவரா கெட்டவரா என்னன்னு தெரியாதியா, நான் குருடனாக இருந்தேன், இப்போ பார்க்குறேன், அதுதான் எனக்கு தெரியும். நான் ஆசீர்வதிக்கப்பட்டேன், நான் அனுப்புகிறேன். ஆமேன். நீ உனக்கு பிடிக்கலன்னா நீ என்ன செய்யாத, அனுப்பாத. நீ இங்கே வந்துக்கிட்டு எதுக்கு இந்த நோண்டு வேலையை பார்த்துக்கிட்டு இருக்க நீனு? அதான் எலிசா சொன்னான். என்ன சொன்னா? எனக்கு தெரியும், சும்மா இரு. இவங்க எல்லாம் உலகத்தை போல்டாக எதிர்த்தாங்க. நான் ஒரு கேள்வி கேட்குறேன், ஆர் யூ ஃபாலோயிங் த க்ரௌடு ஆர் க்ளவுட்? கம் ஆன் சே. நீங்கள் க்ரௌடை பார்க்குறீங்க, ஃபாலோ பண்ணுறீங்களா, இல்லை ஆவியானவர் உங்கள்கிட்ட பேசுகிற அந்த ஆவியானவர் மூவை ஃபாலோ பண்ணுறீங்களா? நீங்கள் க்ரௌடை ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் ஆவியில் செத்து போன ஆள், நீங்கள் செத்து போன ஆள். அதனால தான் கூட்டம்னா என்ன செய்தோ, இந்த புதுசாக ஃப்ளைட்டில் ஏறினவங்க, புதுசாக ஏறினவங்க என்ன செய்யணும்னு தெரியலன்னு இப்படியே பார்ப்பாங்க. எல்லாம் என்ன பண்ணுறாங்க, பெல்ட்டை மாட்டுறாங்க. பெல்ட்டை மாட்டு, எத்தனை அம்மா சொல்லுதா, பெல்ட்டை மாட்டுன்னு ஒரு வேகமாக, இந்த பெல்ட் இல்லைடா, இந்த பெல்ட்டை மாட்டு. சரி, அப்புறம் எல்லாம் என்ன பண்ணுறாங்க, இந்த க்ரௌடை பார்த்துட்டு. நான் யூகேல போய் உட்காந்துருந்தப்ப, யூகேக்கு போகிறதுக்கு டிரான்சிட் ஆகிறேன். எங்கேருந்து, வாட்ஸ் தட், ஸ்ரீலங்காவில். அப்போ 7ஆம் நம்பர் கேட்டில் நீ போய் உட்காரு அப்படின்னு சொல்லியிருந்தேன். அங்கே 7ஆம் நம்பர் கேட்டில் இருக்கு. நாங்கள் போயிருக்கும்போது அனௌன்ஸ்மெண்ட் வருது, அட்டென்ஷன் ப்ளீஸ், 7th 7ஆம் நம்பர் கேட்டு கிடையாது, 21ஆம் நம்பர் கேட்டுன்னு வருது. ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 200 பேர் உட்காந்துருக்குறாங்க. இவங்கெல்லாம் லண்டன் போகிறவங்க கிடையாது, அது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். கூட்டம் இருக்குது, ஆனால் எங்கெங்கேயோ போகிறவங்க. நான் இன்ஸ்ட்ரக்ஷனை கவனிச்சோன்னே நேராக 21க்கு போயிட்டேன். அங்கே போனால் அங்கே லண்டன் போகிறவங்க உட்காந்துருக்குறாங்க. கர்த்தர் கேட்டார், நீ மட்டும் க்ரௌடை ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா உன்னை பாகிஸ்தான்லேயும் எங்கேயோ இறக்கி விட்டுருவாங்க. இப்போ நீ க்ரௌடை ஃபாலோ பண்ணியா, க்ரௌடு ஃபுல்லாக இருந்தாலும் இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணியான்னு கேட்டார். நான் சொன்னேன், இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணேன். எல்லாம் உட்காந்து ஒருத்தன் தான் எந்திரிச்சு போகிறேன். அப்போ அவனை கவனிக்காமல் இல்லைன்னு, அவன் கவனிச்சிருக்கான். அவன் லண்டன் போனோன்னு எவன் லண்டன் போகிறவன் கிடையாது. இவனை நம்பி நான் உட்காந்துக்கிட்டு இருந்தேன்னா என் பொழப்பு நாசமாக போயிருக்கும். நான் தெளிவாக கேட்டேன், ரைட்டு 21க்கு போனால் அங்கே ஒரு 100 பேர் உட்காந்துருக்குறாங்க. நல்லா தெரிஞ்சுக்கங்க, கூட்டத்தை ஃபாலோ பண்ணாதீங்க. ஃபாலோ பண்ணால் உங்களுக்கும் பர்சனல் கான்டாக்ட் கடவுள்கிட்ட இல்லைன்னு அர்த்தம் சாரே, இல்லைன்னு அர்த்தம் சாரே. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தையை பார்த்துக்க உங்கள் எல்லாருக்கும் நான் சொல்கிறேன், மற்றவன் சொல்கிறதுக்கு நீ கேட்டினா யூ ஆர் ஃபாலோயிங் த க்ரௌட். உனக்குள்ள தேவன் பேசுகிற கேட்டினா யூ ஆர் ஃபாலோயிங் த க்ளவுட். சவுல் he was following the crowd. எல்லாம் சொன்னாங்க, அவன் பெரியவன், அவன் பனைமரத்தில் பாதி இருக்காரு. அவர் நிமிந்து பார்த்த வவ்வால் என்ன நொங்கு சங்கு அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. உடனே சவுலும் சொல்கிறான், ஆமாம் அவன் பெரிய ஆளுன்னு மக்கள் சொல்கிறதையே இவனும் கேட்டுக்கிட்டு இருக்கான். ஆனால் ஒரே ஒருத்தன் வந்தான், வீரன் கையை தட்டு, புலி அப்படி வர உள்ள இறங்கினான். என்னடா கூட்டத்துக்குள்ள ஒருத்தன் வர ஆளு ஜல்லுன்னு நிற்கிறான். நின்ன உடனே யார் இந்த விருத்த சேதனம் இல்லாதவன் அப்படி பார்க்குறான். இவன் பார்வையை பாருங்க. அப்போ சவுல் சொல்கிறான், தம்பி அவன் இளம் வயது முதல் யுத்த வீரன். இவன் வாயிலேருந்து வந்துருச்சு பாருங்க. ஸோ சவுல் யாரை ஃபாலோ பண்ணா? க்ரௌடு. எல்லாம் சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க, க்ரௌடு. ஆனால் தாவீது யாரை ஃபாலோ பண்ணா? க்ளவுடு. எல்லாம் சொல்லுங்க. அவன் மக்களை ஃபாலோ பண்ணான், கூட்டத்தை ஃபாலோ பண்ணான். இவன் பரிசுத்த ஆவியானவருடைய மூவை ஃபாலோ பண்ணான். கையத்தட்டே. ஆமென். சவுலால் ஏன் சாதிக்க முடியவில்லை? கோலியாத்தை ஏன் கொல்ல முடியவில்லை? அவனோடு கூட கர்த்தர் அவன்கிட்ட பேசலையா? அவனை வழி நடத்தலையா? எத்தனை போர்கள் அவன் வெற்றி பெற்று இருக்கிறான் இந்த சவுல். அப்பெல்லாம் தேவனோட அவனுக்கு கான்டாக்ட் இருந்துச்சு. என்னைக்கு மனுஷன் பக்கம் திரும்பினானோ அன்னைக்கே செத்தாண்டா சித்தப்பன்னு முடிஞ்சு. ஆனால் தாவீது என்ன செஞ்சான்? க்ளவுடை ஃபாலோ பண்ணான். அதனால ஆவியானவர் சொல்றாரா, அட்ரானத்தில் அடிச்சான், ஒரே அடி. கோலியாத்தை ஒரே கவன் ஒரே கல்லில் அடிச்சு தகர்த்தான் பாருங்க. ஒரே நாள்ல நேஷன்லே ஹீரோ ஆயிட்டான், நேஷனல் ஹீரோ ஆயிட்டான்.
டக்குன்னு ஓட்டு அப்படியே பிள்ளை எவ்வளோ ஜஞ்சறது ஜல ஜஞ்சரதாரே அப்படி வருதுங்க. ஜரக்தனான் வந்து சவுல் கொண்டது 1000, தாவீது கொன்றதோ 14000 பாட ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரே நாளில் அள்ளி தட்டிட்டான். ஒன்று சொல்லவா, வாழ்க்கை ஃபுல்லாக ஜால்ரா தட்டினு வச்சுக்க, வாழ்க்கை ஃபுல்லாக நீ ஒன்றுமே சாதிக்காம தான் சாக போகிற. ஆனால் கர்த்தர் சொன்னான் துணிஞ்ச, ஒரே நாளில் தேசத்தில் நீ பேசப்படுவாய். என்ன வேணும், என்ன வேணும்? ஊரில் இருக்க நல்ல பேர்கள், நல்ல 4 பேர்கிட்ட நல்ல பேர் வாங்கிட்டு ஒன்றும் செய்யாமல் செத்து போகணுமா? இல்லை ஒரே நாளில் துணிந்து அடித்து தகர்றா. பேசத்தாங்க செய்வாங்க. இவங்க வாயில் சவப்படாமல் நீங்கள் இருக்கவே முடியாது. அப்படின்னா பேசாமல் குழியை தோண்டி நீங்களே படுத்து போத்திக்க வேண்டியதான். அப்போ கூட சொல்லுவாங்க, கடனை வாங்கிட்டு செத்துட்டான் போல. கான்ட்ரவர்ஷியலான பர்சனை அக்செப்ட் பண்ணுறது, தைரியமாக அவர்களுக்கு தோள் கொடுப்பது, இதெல்லாம் ராகாபின் மீது இருந்த விசேஷித்த கிருபை உங்கள் மீது இருக்க வேண்டும். ஒரு பயந்தாங்கோலிகளாக நீங்கள் வாழக்கூடாது. உங்களுக்கு சொல்ல பயந்தாங்கோலியை வாழக்கூடாது. அக்கா சொன்ன, அண்ணன் சொன்னான்றான், நீ காசு அனுப்பிட்டு இருந்தால் பரலோகத்தில் ஒன்றும் உன் கணக்கில் ஒன்றும் இல்லையம்மா அப்படின்றாங்க. நீ வந்து அப்படி ஒன்றும் கரெக்டாக துணிஞ்சு செஞ்ச மாதிரி இல்லையன்றார். வழியருகே விதைக்கப்பட்ட விதையா உங்கள் காணிக்க போயிடக்கூடாது. நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டதாக இருப்பதாக.